வணக்கம் நண்பர்களே. மனிதர்கள் பிறந்த நாளிலிருந்து வானத்தை நோக்கி பார்த்து நம்மை விட பெரிது, நம்மை விட சக்தி வாய்ந்தது என்ன என்று தேடிக்கொண்டே வந்தோம். அந்த தேடலின் முடிவில் எப்போதும் நம் கண்களுக்கு எதிரே பிரகாசமாகத் தெரிந்த ஒன்று, சூரியன். அது எப்படி எரிகிறது? முடிவில்லாத அந்த ஒளியை எப்படி உருவாக்குகிறது? அந்த ஆற்றலை நாம் ஒருநாள் பூமியில் பிடித்து நம் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்ற கேள்வி 1000 ஆண்டுகளாக மனித புத்தியை சவாலிட்டது. இந்த கேள்விக்கு மனிதர்கள் முதன்முறையாக ஒரு உறுதியான ஆம் என்று சொல்ல முடிந்த நாள்தான் சமீபத்தில் நடந்த ஃபியூஷன் ஏற்றப்பட்ட நெட் பாசிட்டிவ் எனர்ஜி சோதனை வெற்றி. உலக அறிவியல் வரலாற்றில் இதோ ஒரு சிறு புள்ளி அல்ல, இது ஒரு புதிய பகலின் பிறப்பு. இந்த புவியில் நாம் ஃபாசில் ஃபியூல்ஸ் எரித்து மாசு கூட்டி வானத்தை சூடாக்கி கடலை உயர்த்தி பனிக்கட்டிகளை உருக வைத்து நம் வாரிசுகளுக்கான எதிர்காலத்தை இட்செல்ஃப் ஆபத்தாக்கியது. ஆனால் மனிதர்கள் தங்கள் தவறுகளை திருத்தும் திறமையும் அந்த தவறுகளுக்கு மேல் எழும் தைரியமும் எப்போதும் இருந்திருக்கிறது. அந்த தைரியத்தின் மிகப்பெரிய சின்னமே இந்த ஃபியூஷன் இக்னிஷன். சூரியனுக்குள் 2 ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் நெருங்கி ஹீலியமாக்கும் அந்த ப்ராசஸ், ஒரு புள்ளி மாஸ் எனர்ஜியாக மாறும் அந்த அதிசயம். அது பூமியில் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் 100 மில்லியன் டிகிரி வெப்பம், மிகப்பெரிய அழுத்தம், அல்ட்ரா ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆல் அட் த சேம் டைம் தேவைப்பட்டு இது டிகேன்ஸ்க்கும் மேலால் இம்பாசிபிள் போல காட்டியது. ஆனால் சாத்தியமில்லாததை பாசிபிள் ஆக்கும் ஒத்துழைப்பும் அறிவும் மனித இனத்தின் டிஎன்ஏயில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்காவின் NIF ஃபெசிலிட்டியில் 140 சூப்பர் பவர்ஃபுல் லேசர்ஸ் ஒரு ரைஸ் கிரெயின் அளவுள்ள ஹைட்ரஜன் பெல்லட் மீது ஃபோக்கஸ் ஆகி அந்த பெல்லட்குள்ள ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் டியூட்டீரியம் ட்ரிட்டியம் ஒரே நொடியில் சுருண்டு பெரிய வெடிப்பு இல்லாமலேயே ஒரு மினியேச்சர் சன் மாதிரி ஃபியூஷன் எனர்ஜி உருவாகி சயின்டிஸ்ட் இன்சைட் கொடுத்த எனர்ஜியை விட அதிக சக்தி வெளியே வரும்படி ரியாக்ஷன் நடந்தது. இதுதான் நெட் கெயின். இவையெல்லாம் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். என்ன இதுவரை ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்தது, பட் எப்போதும் நாம் செலுத்தியதை விட குறைவாகவே எனர்ஜி வெளியே வந்தது. ஆனால் இந்த இக்னிஷன் அந்த எல்லையை உடைத்தது. மனித இனத்தின் மோஸ்ட் ஸ்டபர்ன் சயின்டிபிக் பேரியர் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நகர்ந்துவிட்டது. இது ஒரு லேப் அங்கீகாரம் மட்டுமல்ல, இது உலகத்தின் எதிர்காலத்தை ஸ்டெபிலைஸ் செய்யும் ஆரம்ப ஒளி. இப்ப இந்த வெற்றியை சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இது ஒரு சிவிலைசேஷன் பிரேக் த்ரூ. என்றால் ஃபியூஷன் எனர்ஜி வந்தால் மின் உற்பத்தி லிட்ரலி முடிவில்லாத அளவுக்கு கிளீன் ஆகும். மின்சார கட்டணம் இங்கி நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு பர்டன். ஆனால் ஃபியூஷன் எக்கானமியில அது ஒரு பேசிக் ரைட் ஆகிவிடும். நீங்க இரவு முழுக்க ஏசி ஓட்டினாலும் கில்ட் இல்லாமல ஓட்ட முடியும். நாடுகள் எலக்ட்ரிக் ஷார்டேஜ்னு சொல்லவே முடியாது. இண்டஸ்ட்ரீஸ் பவர் கட்னு சொல்லும் கல்ச்சர் இட் செல்ஃப் டிசப்பியர் ஆகும். நாடுகள் இடையே எனர்ஜி டிபெண்டன்சி குறையும். அரசியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் கூட ரெடியூஸ் ஆகும். உலகின் ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிளீன் ஏர் பிரீத் பண்ணும். ஓசோன் லேயர் ஸ்டேபிள் ஆகும். கடல் நகரங்களின் எல்லைகளை கடக்காது. இந்த ஒரு சயின்டிபிக் ஸ்பார்க் 1000 சூழல் பிரச்சனைகளுக்கு பெர்மனன்ட் தீர்வு. இதெல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஏனென்றால் மனிதர்கள் எப்போதும் எனர்ஜி மீது நம்பி சிவிலைசேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. முதல் கேவ் ஃபயர்ல இருந்து கோல் ஏஜ், ஆயில் ஏஜ், நியூக்ளியர் ஏஜ், இப்போ ஃபியூஷன் ஏஜ். ஒவ்வொரு எனர்ஜி ரெவல்யூஷனும் மனித குலத்தை ஒரு புதிய படிக்கு கொண்டு சென்றது. இந்த ஃபியூஷன் ரெவல்யூஷன் அந்த எல்லா படிகளையும் தாண்டி மேலே போகும் ப்ராமிஸ் கொண்டது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? என்ன ஃபியூஷன் ஃபியூவல் கடல் நீரில் லிட்ரலி முடிவில்லா அளவுக்கு கிடைக்கிறது. ஒரு கப் நீரில் இருக்கும் டியூட்டேரியம் எடுத்தாலே ஒரு நகரம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்ய முடியும். மெல்டவுன் ஆபத்து கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் கிடையாது. நியூக்ளியர் ஃபிஷன் பிளான்ட்ஸ்ல நடக்கும் அபாயங்களே ஃபியூஷன்ல இல்ல. அதே சமயம் இந்த அன்லிமிட்டெட் கிளீன் எனர்ஜி என்ஜினியரிங் உலகையே புதிய இனோவேஷன்ல புஷ் செய்யும். மாக் 10 வேகத்தில் பறக்கும் எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட்ஸ், ஹைப்பர் ஸ்பீட் ரயில் சிஸ்டம்ஸ், ஓஷன் ஃப்ளோட்டிங் ஸ்மார்ட் சிட்டிஸ், டெசர்ட்ல கூட கிரீன் ஈகோசிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணும் வெதர் கண்ட்ரோல் டெக், மார்ஸ் காலனைசேஷன் கூட ஃபியூஷன் ராக்கெட்ஸ் கொண்டு ஹாஃப் டைம்ல நடக்கக்கூடும். இவையெல்லாம் சைஃபை இல்ல, ஃபியூஷன் கமர்ஷியல் ஆகும் நாளில் என்ஜினியரிங் ரியாலிட்டி ஆகும். 2030 to 2035ல தொழில்நுட்ப நாலேஜ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். பிரைவேட் ஃபியூஷன் கம்பெனிஸ் ரியாக்டர் டிசைன்ஸ் வெளியிடும். கண்ட்ரீஸ் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் செய்யும். 2035 to 2040ல ஃபர்ஸ்ட் சிட்டி ஸ்கேல் ஃபியூஷன் பவர் பிளான்ஸ் வந்து கிரிட்லக்கு எனர்ஜி சப்ளை செய்யும். 2040 to 2050ல ஃபாசல் ஃபியூல்ஸ் வேர்ல்ட் இக்கானமியில லெஃப்ட் ஓவர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபியூச்சர்ல குழந்தைகள் எப்போவே ஃபாசல் ஃபியூல் எரா முடிஞ்சிருச்சு, பொல்யூஷன் என்றால் ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல தான் என்று பேசுவார்கள். அவர்கள் வாழும் உலகம் சுத்தமான ஒளியால் நிறைந்திருக்கும். அந்த ஒளியின் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் இந்த ஃபியூஷன் இக்னிஷன். விஞ்ஞானிகள் அந்த நாளில் லேப்ல ரியாக்ஷன் மெஷர் பண்ணும்போது அவர்கள் ஃபேஸஸ்ல இருந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் ஃபியூச்சர் வரலாற்றில் நினைவாக இருக்கும். ஷாக் அண்ட் ப்ரைட். ஷாக், ஏன்னா இம்பாசிபிள் என்று நினைத்தது கண்முன்னே நடந்தது. ப்ரைட், ஏன்னா இது மனித இனத்தை ஒரு நியூ ஏராக்கு புஷ் செய்ய போகும் ட்ரிகர். இந்த அச்சீவ்மெண்ட் ஒரு விஞ்ஞான எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி மட்டுமில்ல, இது மனிதர்களின் நம்பிக்கை, தைரியம், முயற்சி, ஸ்டபர்ன் கியூரியாசிட்டி எல்லாத்தையும் செலிப்ரேட் செய்யும் ஒரு அறிகுறி.
உலகம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனிதர்கள் எப்போதும் புதிய ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இக்னிஷன் அதற்கே கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்மை நாமே உருவாக்கி கொண்ட எனர்ஜி கிரைசிஸ்க்கு நாமே கொடுத்த மிக அழகான பதில் இது. இப்படி ஒரு புதிய யுகத்தின் கதவை தட்டும் ஒளிதான் இந்த ஃபியூஷன் ஸ்பார்க். இந்த ஒளி நாளைக்கு மிகவும் பெரிய அலையாகும். அதை இன்று நாம் கேட்டுவிட்டோம். இனி மனிதர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இந்த புதிய சூரிய ஒளி உலகின் ஒவ்வொரு நகரத்துக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு மனிதனின் எதிர்காலத்துக்கும் சேரும் வரை இந்த பயணம் நிற்காது. இதுதான் மனித இனத்தின் அடுத்த பெரிய எவல்யூஷனரி லீப். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அசத்தலான பதிவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.